நமஸ்காரம். எப்போதும் முன்னே செல். ஐத்தரேய பிராமணத்தின் போதனை. இந்த ஆழமான போதனை ஐத்தரேய பிராமணம் நமக்கு சொல்லுகிறது. வாழ்க்கையில் வெற்றி என்பது நிறுத்தாமல் முயற்சி செய்வோருக்கே கிடைக்கும். நடுவில் சோர்ந்து விட்டு விடுபவர்கள் இந்த உலகில் தோல்வி அடைவார்கள், அடுத்த உலகிலும் பயனிழப்பார்கள். அதனால் மனிதன் எப்போதும் முன்னே சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஹரிச்சந்திரன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அரசன். அவன் நாட்டு மக்கள் அவனை நேசித்தார்கள். அண்டை நாடுகளும் அவன் புகழை போற்றின. செல்வம், அதிகாரம், பெரிய பேரரசு எல்லாம் அவனிடம் இருந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய துயரம் இருந்தது. அவனுக்கு ஒரு மகன் இல்லை. எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்த பின் அவன் தன் துயரத்தை நாரத முனிவரிடம் கூறினான். நாரதர் அவனிடம் வருணதேவனை வழிபடு என்று சொன்னார். அதை மனதில் கொண்டு ஹரிச்சந்திரன் கடுமையான தவங்கள் செய்தான். உண்ணாவிரதம், விரதங்கள், யாகங்கள் அனைத்தையும் முழு மனதுடன் செய்தான். வருணன் மகிழ்ந்து தோன்றி உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று வரம் தந்தான். அதற்கு பதிலாக ஹரிச்சந்திரன் என் மகனை உமக்கு அர்ப்பணித்து யாகம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான். சில காலத்தில் ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு ரோஹிதன் என்று பெயர் வைத்தார்கள். அவன் வளர வளர அரசனின் மகிழ்ச்சியும் அதிகரித்தது. ஆனால் வருணன் வந்து நீ கொடுத்த வாக்கை நினைவில் வைத்திருக்கிறாயா என்று கேட்டான். அரசன் ஒவ்வொரு முறையும் காரணம் சொன்னான். குழந்தை இன்னும் சிறியது, பால் பற்கள் தான் இருக்கிறது, நிரந்தர பற்கள் வரட்டும், ஆயுதம் எடுக்கக்கூடிய வயது வரட்டும். இப்படியே காலம் சென்றது. ரோஹிதன் 17 வயதான வீரனாக வளர்ந்தபோது வருணன் மீண்டும் வந்தான். அப்போது அரசன் நாளை யாகம் நடக்கும் என்று சொன்னான். அப்பொழுது அரசன் தான் கொடுத்த வாக்கை ரோஹிதனிடம் சொன்னான். அதை கேட்ட ரோஹிதன் அதிர்ச்சி அடைந்தான். நான் பலியாக மாட்டேன் என்று கூறி அரண்மனையை விட்டு காட்டுக்கு சென்றான். இதை கேட்ட வருணன் கடும் கோபம் கொண்டான். அரசன் ஹரிச்சந்திரனை கடுமையான நோயால் தண்டித்தான். தந்தையின் வேதனையை அறிந்த ரோஹிதன் திரும்பி வர முடிவு செய்தான். வழியில் அவனை ஒரு மனிதன் சந்தித்தான். அவன் வேறு யாரும் அல்ல, இந்திரன் வேடமிட்டு வந்திருந்தான். இந்திரன் கேட்டான், ஏன் வீட்டை விட்டு ஓடினாய்? ரோஹிதன் பதிலளித்தான், எனக்கு சொர்க்கமும் செல்வமும் வேண்டாம். நான் சத்தியத்தை தேடுகிறேன், அழியாத உண்மையை அறியவே விரும்புகிறேன். ஆனால் என் தந்தையின் துயரம் என்னை அழைக்கிறது. இதை கேட்ட இந்திரன் ரோஹிதனுக்கு 5 ஸ்லோகங்களில் ஒரு போதனை சொன்னான். அதில் முதலாவது ஸ்லோகத்தில், சோர்ந்து உட்கார்பவனுக்கு செல்வம் வராது, உட்கார்ந்து இருப்பவனை மக்கள் மதிக்க மாட்டார்கள், இயங்குபவனுக்கு இந்திரன் நண்பன், அதனால் முன்னே செல். பொருள், முயற்சி செய்பவருக்கே வெற்றி, சோம்பல் தோல்விக்கு வழி. இரண்டாவது ஸ்லோகம், நடந்து சென்றால் கால்கள் வலிமை பெறும், மனமும் உறுதியடையும், கடின முயற்சியால் பாவங்கள் விலகும், அதனால் முன்னே செல். பொருள், முயற்சி உடலும் உள்ளமும் தூய்மையாக்கும். மூன்றாவது ஸ்லோகம், நடப்பவனிடம் அதிர்ஷ்டம் அமரும், உட்கார்ந்தவனிடம் அல்ல, இயங்குபவனிடம் செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும், அதனால் முன்னே செல். பொருள், அதிர்ஷ்டம் செயலில் இருப்பவருக்கே. நான்காவது ஸ்லோகன், படித்திருப்பவன் கலியுகம், உட்கார்ந்தவன் துவாபரம், எழுந்தவன் திரேதை, நடப்பவன் கிருத்தயுகம் அடைவான், அதனால் முன்னே செல். பொருள், முயற்சி அதிகமானால் வாழ்க்கை உயர்ந்த நிலை அடையும். ஐந்தாவது ஸ்லோகம், நடந்தால் இனிமை கிடைக்கும், நடந்தால் வாழ்க்கை பயன் தரும், சூரியனை பார், அவன் ஒருபோதும் நின்றதில்லை, அதனால் முன்னே செல். பொருள், வாழ்க்கையின் மகிழ்ச்சி தொடர்ச்சியான முயற்சியில்தான். இந்த போதனையால் ரோஹிதன் உணர்ந்தது, ஆன்மீக பாதையும் முயற்சி கேட்கும் கடமை சோர்வில்லாமல் செய்ய வேண்டும். நின்றுவிட்டால் வாழ்க்கையின் அர்த்தம் அழிந்துவிடும். அவன் திரும்பி வந்து வருணனுக்காக யாகம் செய்தான். மகா முனிவர்கள் யாகத்தை நடத்தினார்கள். வருணன் மகிழ்ந்து ஹரிச்சந்திரனின் நோயை நீக்கினான். ஐத்தரேய பிராமணன் சொல்லும் உண்மை ஒன்றுதான். செயல், விழிப்புணர்வு, பொறுமை இவையே வாழ்க்கையை உயர்த்தும். நிறுத்தல், சோம்பல் வீழ்ச்சிக்கு வழி. அதனால் எப்போதும் முன்னே செல். நாராயண.
நாராயண.